நம்ம மல்லி இப்போ சீறி பாயிற சிங்கம் மாதிரி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கடைசியில சுடரோட வாயாலேயே எல்லா உண்மையுமே வர வைக்க போறாங்க. உண்மையிலேயே சுடர் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இப்போ சூப்பரான சம்பவங்கள் நடக்க போறது உறுதியாயி போயிடுச்சு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்னாச்சு அப்படின்னா, நம்ம மல்லி இப்போ அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டது நிஜம். அடுத்ததா வந்து போலீஸ் வந்து பார்க்கும்போது அங்க மல்லி இல்லாதது நிஜம். இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. மல்லிய இனிமே யாராலயுமே காப்பாத்த முடியாது அப்படிங்கிற மாரி நெனச்சோம். ஆனா மல்லிய காப்பாத்துனது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து இப்போ அந்த சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே இப்போ மல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. நெறைய ஆதாரங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் மல்லி கிட்ட இருக்கு. அதுவும் இல்லாம இனிமே இந்த சுடரால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. மல்லிய காப்பாத்த முடியாது. அவ்வளோதான். மல்லியோட கதை முடிஞ்சது. இனிமே விஜய்க்கும் இந்த சுடருக்கும் கல்யாணம் நடக்கும். அதை யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ மல்லி இப்போ மாஸ் என்ட்ரி குடுத்து இந்த சுடரோட கழுத்துல அருவாமனைய வச்சுக்கிட்டு, "நீ உண்மைய சொல்லல அப்படின்னா, இங்கேயே உன்ன நான் கொன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது ஆதாரங்கள் போதுமானதா இல்ல. இது எத காட்டினாலுமே இங்க இருக்கிறவங்க யாருமே நம்ப போறதும் இல்ல. அதுவும் இல்லாம நம்ம மல்லிக்கு இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்துறதுக்கு இத விட வேற பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கவே இல்ல. ஏன்னா அதிரடியா இறங்கி தான் ஆகணும். அதுவும் இல்லாம இந்த சுடர பத்தின ரகசியங்கள நம்ம வெளிய கொண்டு வரணும் அப்படின்னா, நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இந்த ஒரு முடிவு வந்து எடுக்குறாங்க. ஏன்னா சுடர பத்தி தேடி போன இந்த மல்லிக்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் கிடைக்கல அப்படின்னாலுமே கூட, இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சது. பட் இருந்தாலுமே கூட இந்த சுடர் வாயாலேயே எல்லா உண்மையுமே வெளிய வர வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம நெனச்ச மாதிரி நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லி தான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னாச்சு அப்படின்னா, நம்ம மல்லி இங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அதுவும் இல்லாம இந்த சுடரோட கழுத்துல அந்த அருவாமனைய வச்சுட்டு வந்து மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க. "நீ உண்மைய சொல்லல அப்படின்னா, நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பேன். என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அதாவது விஜய்யையும், வெண்பாவையும் காப்பாத்தணும். அவங்கள எந்த ஒரு பிரச்சனையும் வந்து சூழ்ந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக, நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பேன். ஏன் உன்ன கொன்னு போட்டுட்டு போறதுக்கே கூட நான் தயாரா இருப்பேன். இதுல நான் வந்து எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கவே மாட்டேன். அதாவது நீ உன்ன வந்து கொன்னா தான் வந்து அடுத்ததா விஜயும், வெண்பாவும் நல்லா இருப்பாங்க அப்படின்னா, அதையும் நான் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லி பயங்கர கோவத்தோட, பயங்கர ஆத்திரத்தோட எல்லா உண்மையுமே சொன்னதுக்கு அதாவது எல்லாத்தையுமே வந்து இந்த சுடர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாராம். அதாவது நான் உண்மையிலேயே சுடர் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சு, நான் வந்து உண்மையான ரேணுகா கிடையாது அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து இந்த சுடர் சொல்லிடுறா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாரி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.